செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டி செல்வம். செல்வத்திலே சிறந்த செல்வம் என்னங்க? பொண்டாட்டி செல்வமா? அவன் ஒரு வீட்டுல மனைவியானவள் இல்லைன்னு சொன்னா நமக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அவ இருந்தான்னு சொன்னா நம்ம வந்ததை பார்த்து அடே அப்பா 3 நேரமும் சாப்பாடு கொடுப்பா. காலையில எந்திரிச்ச உடனே ஆமா நம்ம மூஞ்சி கழுவுன உடனே சரி கட்டிய மனைவின்னு ஒருத்தி இருந்தான்னா ஆமையா அழகா ஒரு கிளாஸ் காப்பி போட்டு கொடுப்பா. காலையில 8-8:30க்குள்ள சரி 2 வகை சட்னி வச்சு சரிதான். மல்லிகை பூவா இட்லிய வச்சு சரிதான். கட்டிய மனைவி இருந்தா கொடுப்பா. மதியம் 1 மணிக்கு சரி நல்ல சுட சோத்த பொங்கி ஆமா அப்பளம் பொரிச்சு 2 வகை கூட்டு வச்சு சரி கட்டிய மனைவி இருந்தான்னா 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவா. 3 சாயந்தரம் 3 மணிக்கு சரி அதே மாதிரி காப்பி போட்டு கொடுப்பா. சாயந்தரம் 8 மணிக்கு நைட்டு 4 சப்பாத்தியை போட்டு கொடுத்துருவா கட்டிய மனைவி இருந்தா. அப்போ ஆக மொத்தத்துல எங்களை எல்லாம் சமையல் பிள்ளையாத்தான் வீட்டுல வச்சிருக்கேன்னு நினைக்கேன். அப்படி கிடையாது. நீ வரிசையா கணக்குப்படி சொல்லும் போது அப்படித்தானே இருக்கு. காட்டாம்பள காட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்து உழைச்சி கொண்டாந்து பொண்டாட்டி கையில கொடுக்கணும். ஆமா ஆனா பெண்ணா பிறந்தா பொண்டாட்டி என்ன செய்யணும்? அந்த பேணி 10 ரூபாயை செலவு பண்ணணும், 10 ரூபாயை சேர்த்து வைக்கணும். ஆமா பிள்ளைகளுக்கு சோத்த கறியை பொங்கி கொடுத்துட்டு சரி மிச்சம் பண்ணி இருக்கணும்.